ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் காதும் கேளாத பேசவும் முடியாத 2 பேர் ஒரு வாலிபனும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டனர். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அப்பொழுது அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேரும் அந்த குழந்தை பிறந்த உடனே அறிய விரும்பிய ஒரு காரியம், இந்த குழந்தைக்கு பேச முடியுமா, அதற்கு கேட்கும் திறன் இருக்கிறதா என்பதுதான். வைத்தியர்கள் சோதித்து பார்த்துவிட்டு இந்த குழந்தை நன்றாக பேசும் ஐயா என்று சொன்ன பொழுது, அதற்கு கேட்கும் திறன் இருக்கிறதையா என்று சொன்ன பொழுது குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் பரவசம் அடைந்தனர். நாட்கள் கழிந்தன. அந்த குழந்தை வளர ஆரம்பித்தது, பேச ஆரம்பித்தது. தாய்க்கு ஒரே ஆவல், தகப்பனுக்கு ஒரே ஆவல், குழந்தை பேசுவதை கேட்க வேண்டும் என்று. ஆனால் அந்த பாக்கியம் இருவருக்கும் கிட்டவே இல்லை. காரணம், அவருடைய காதுகள் அடைபட்டு இருந்தன. அவர்களும் அந்த குழந்தையோடு பேச முடியவில்லை, அந்த குழந்தையும் அவர்களோடு பேச முடியவில்லை. தவிப்பு, பரிதாபம். ஆனால் பரலோகத்தில் நமக்கு ஒரு தந்தை உண்டு. அவர் காதை உண்டாக்கினவர், கண்களை உண்டாக்கினவர். ஆகவேதான் அவர் சொல்கிறார், என்னால் உன்னோடு பேச முடியும். தேவன் நம்மோடு பேசுகிறார். அதுதான் நமக்கு இந்த உலகில் ஆறுதல். கவலைப்படாதே,